ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம ஆகஸ்ட் 2025 ஷார்ட் அண்ட் எக்ஸாமினேஷன்ஸோட ரிசல்ட்ஸ் தான் என்னன்றதை பார்க்க போகிறோம் சப்ஜெக்ட் வைஸு. ஃபஸ்ட்டு திங் எல்லோரும் ரிசல்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும். என்னடா இது நம்ம நல்லா எழுதுன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பாஸ் பண்ணவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரிசல்ட்ஸ் வராதவங்க உடனே ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. வேல்யூவேஷனில் சில மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கலாம். ப்ரீவியஸ் எக்ஸாமினேஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வேல்யூவேஷனில் சில மிஸ்டேக்ஸ் வந்து இருந்திருக்கு. ஓகே, சில பேஜஸ் வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணாமல், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் கவுண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஸ்டேக்ஸ் கவுண்ட்டில் வந்து மிஸ்டேக்ஸ் நடந்து அதனாலலாம் வந்து ரிசல்ட்ஸ் வராமல் வந்து இருந்திருக்கு. அதனால் வந்து ஃபஸ்ட்டு திங் உங்களுடைய பேப்பர் வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு டிசிஷனுக்கு வந்து வாங்க. ஷார்ட் ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா எழுதுன மாதிரி இருக்கும், பட் பேப்பர் பார்க்குறப்ப தான் நம்ம எவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ரிசல்ட்ஸ் வராதவங்க ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ஒர்க்கு என்ன அப்படின்னா பேப்பர் காப்பி அப்ளை பண்ணுறது. அது ரிலேட்டடான அப்டேட் வரும், வந்ததுக்கப்புறமா சேனலில் வந்து பார்க்கலாம். பட்டு பாஸ் பண்ணவங்களும் சரி, ரிசல்ட்ஸ் வராதவங்களும் சரி, பேப்பர் காப்பி வாங்கி பார்த்துக்கிறது அடுத்த எக்ஸாமுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இன்னும் எதனா எக்ஸாம்ஸ் எழுத வேண்டியது இருக்குது அப்படின்னா ஷார்ட் அண்ட் எக்ஸாமினேஷன் சீனியர் வாங்கினவங்க அது உங்களுடைய சாய்ஸு. பட் இன்டரோ ஜூனியர் கிரேடோ நீங்கள் வந்து எழுதிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேப்பர் காப்பி வந்து வாங்குங்க. எஸ்பெஷலி செகண்ட் கிளாஸ் வாங்கினவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேப்பர் காப்பி வாங்கி பார்க்கணும். ஓகே, ஸோ அப்போ தான் அடுத்த எக்ஸாம் இன்னும் வந்து நம்ம நல்ல கிளாஸ் வந்து எடுக்க முடியும், ஃபஸ்ட் கிளாஸு டிஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ சப்ஜெக்ட் வைஸ் வந்து பார்க்குறப்ப ஜூனியர் கிரேடை விட இன்டர் கிரேடை விட சீனியர் கிரேடு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் அண்ட் தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லேயும் சரி நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. இங்கிலீஷ் ஜூனியரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1078 பேர் கிட்டத்தட்ட கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. 3554 பேர் ரிஜிஸ்டர் பண்ணி அதில் கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. 3060 பேர் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. 1100 பேர் கிட்டத்தட்ட கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ் ஜூனியர் பொறுத்த வரைக்கும் ஒரு 1600 பேர் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பாஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 800 பேர், பாதிக்கு பாதி பேர் தான் வந்து கிளியர் பண்ணியிருக்கிறாங்க தமிழ் ஜூனியர். இங்கிலீஷ் இன்டர்மீடியட் பொறுத்த வரைக்கும் 2100 பேர் வந்து அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து பாஸ் பண்ணவங்க வந்து 800 பேர் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, பாதிக்கு பாதி அந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்குது ஜூனியர் இன்டர் கிரேட் பொறுத்த வரைக்கும். இங்கிலீஷ் சீனியர் ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் சீனியர் கிரேட் வந்து 1200 பேர் கிட்டத்தட்ட அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பாஸ் பண்ணவங்க 660 பேர், பாதிக்கும் மேலே ஆட்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ் சீனியர் பொறுத்த வரைக்கும் 1200 பேர் கிட்ட அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் கிளியர் பண்ணவங்க 900 பேர் கிட்டத்தட்ட. இதிலே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சீனியர் எப்பயும் போல் பாஸ் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது. இங்கிலீஷ் சீனியர் தான் கம்மியாக இருக்கும். பட் இந்த வாட்டி வந்து லாஸ்ட் 2 எக்ஸாம்ஸாக ஜூனியர் இன்டர் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ சீனியரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 700 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே நார்மலாக ப்ரீவியஸாக ஒரு 350 400 450 அந்த மாதிரி தான் கிளியர் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமில் வந்து ஒரு 660 பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப ஒரு எப்போயும் போல் ரிசல்ட்ஸ் இந்த நம்பர்ஸில் தான் வந்து வரும். அதே மாதிரி வந்து வந்திருக்கு. அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதுக்கப்புறமா உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, இன்னும் வந்து ஒரு 4 மாதம் இருக்குது எக்ஸாம்ஸுக்கு. February மாதம் 3rd வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் இப்போதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த கிரேடு போகிறீங்களோ அடுத்த கிரேடுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் போகிற கிரேட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னன்றதை வந்து பாருங்கள். நீங்கள் வந்து உங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஷார்ட் அண்ட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நிறைய கண்டென்ட் வந்து இருக்குது. இன் டர்ம்ஸ் ஆஃப் டிக்டேஷன், ஷார்ட்கட்ஸு, ஓகே, இந்த மாதிரி ஏகப்பட்டது நம்ம வந்து போட்டிருக்கோம். ஒரு கிரேடுக்குமே 6 minutes 6:30 minutes 7 minutesன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து எழுதி பாருங்கள். ஜென்ரல் பேசேஜ் டிக்டேஷன்ஸ் வந்து இருக்குது. ஓகே, அடுத்த எக்ஸாமினேஷன் உங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் பெட்டராக வந்து வரும். ஓகேங்களா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஆனால் இப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதுதான் வந்து இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.